ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆனாலும் நீங்க ரொம்ப தைரியமான ஆளுமா. இந்த வீட்ல பெரியம்மா எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவ்வளவு ஏன் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க படபடன்னு பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டீங்க. நான் இந்த வீட்டுக்கு புதுசு தானே, அதான். அம்மா, பெரியம்மாக்கு இந்த வீட்ல உள்ள எல்லாரும் அவ்வளவு பயப்படுவாங்களா? பயப்படுவாங்களாவா? அவங்க பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஓ, அவங்கள மீறி எதுவும் நடக்காதீங்க. ஆஹா, அவ்வளவு ஏன் சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு அதிகமா போடணும்னா கூட சுபாக்கா பெரியம்மாவை கேட்காம போடவே மாட்டாங்க. அவ்வளவு பயம், மரியாதை. ஆனா மருமகளுங்க பயப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, அவங்க பசங்க ஏன் பயப்படணும்? அது பயம் இல்லம்மா, மரியாதை. பெரியய்யா அடிக்கடி சொல்லுவாரு, பெரியம்மா இல்லனா இந்த குடும்பம் இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்காதுன்னு. அதனாலதான் எல்லாரும் அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. நான் எப்படி ஆடுறேன்னு பாரு. இப்போ போடா, கரெக்டா போடு. தள்ளி நில்றா. போடு போடு போடு. இங்க வா. எங்க போனா இந்திரா? ஆளே காணோம். டேய், இப்பறா. போடு போடு போடு. கிரிக்கெட் விளையாடுறான். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்த தெரியல, நாங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்கோம்க்கா. வந்த இடத்துல கை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? வயசு பொண்ணு நீ. இப்படி பசங்களோட விளையாடுறத என் மாமியார் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அக்கா, இது உன் மாமியார் வீடு, நீ பயந்து நடந்துக்கோ. ஆனா என்னெல்லாம் அவங்களுக்கு பயந்து நடந்துக்கோன்னு சொல்லாத. நம்ம ரத்தத்திலே அதெல்லாம் கிடையாது. போடுறா. இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? வா வா இந்திரா. சொன்ன கேளுக்கா. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் முகத்தையும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நீ போ, நான் இன்னொரு மேட்ச் விளையாண்டு வரேன். போக்கா. என்னமோ பண்ணி தொலை. போக்கா. போடுறா. அடுத்த பால் 6 தான். போடு. எவ்ளோ திமிர் இருந்தா அவ உன்கிட்டயே சவால் விடுவா. அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. அவளுக்கு நான் யாரு, என் பவர் என்னன்னு தெரியலடி. என்ன சீண்டுனா என்ன நடக்கும்னு அவளுக்கு காட்டணும். ஆனா சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான். போடுறா. சூப்பர். பாத்தியா ராகினி, எவ்வளவு ஜாலியா அங்க விளையாடிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஆமாக்கா, இவள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஐயோ, உங்க திட்டு போறாங்கக்கா. இருங்க 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 இருங்கடா. பாத்தியாக்கா, அவள நாம இருக்கிறத பார்த்து அடிக்கிறா. ஜஸ்ட் மிஸ். நீ விலகிட்ட. உன் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னக்கா நீயும் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? சீரியஸாவே கேக்குறேன். என்னடி ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? வந்த வேகத்துக்கு உன் தலையில பட்டிருந்தா பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கீழே விழுந்திருப்ப. சரி, நான் மயங்கி விழுந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அவ்வளவுதான். கியோ முயோன்னு கத்தி எல்லாரையும் கூட்டி இங்க பஞ்சாயத்தே பண்ணிருப்ப. அப்புறம் என்ன? கத்து.
கத்துடி. அக்கா கத்தி பஞ்சாயத்தை கூட்டு. எனக்கா சொல்ற? அவ அடிச்ச பந்து என் மேல பட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன். இப்ப புரியுதா? ஓ புரியுதுக்கா. பெரியம்மா குடும்பம் குடும்பம் குடிங்க அத்தை. மா திரும்பவும் எதுக்குமா இந்திராவை கூட்டு வர சொன்னீங்க? அப்படியே போக வேண்டியதானே, எதுக்கு திரும்பி வந்தான்னு தெரியல. ஆமா ஜெயா, ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு இங்க இருக்க வேணாம்னு நீ சொல்லிட்டு இருந்த. நான் தாமா கேட்கல. ஆனா உன்னோட முடிவு தான் சரி ஜெயா. அவ இங்க இருந்து போகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ ரிசப்ஷன் முடியற வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கட்டும். இதுதான் ஏன் முடிவு. நீங்க எல்லாரும் போங்க. சரி. அவளுக்கு நல்ல மாதிரி நான் புத்தி சொல்லி அனுப்பி வைக்கிறேன். போங்க. சரிம்மா, எல்லாரும் போங்க. வாமா. சாரி, நான் பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். ஹே ராகினி, இவ கூட நெஜம்னு நம்பிட்டாடி. அக்கா உன் நடிப்பு அப்படி. என்னடி அப்படி பாக்குற? நீ பால் அடிச்சது நிஜம், அது இங்க வந்து விழுந்ததும் நிஜம். ஆனா கீழே விழுந்த பால் என் நெத்தியில விழுந்து அடிபட்டு மயக்கமானதா நடிச்சது எல்லாம் என் நாடகம். எப்படி பார்த்தல்ல என் பவர? நான் லேசா மயங்கி கீழே சரிஞ்சதுக்கே எப்படி எல்லாரும் துடிச்சாங்கன்னு. இங்க நான் தான் எல்லாமே. நான் கண்ண சச்சாதான் எல்லாமே நடக்கும். நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடினாலே இந்த வீடே ஆட்டம் கண்டுடும். பார்த்தல்ல, ஜெயாடி, என்ன அவ்வளவு ஈஸியா யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கவும் விட மாட்டேன். எப்படி வாயடிச்சு போய் நிக்கிறா பாருக்கா. வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஆளை இப்பதான் சந்திச்சிருப்பா போல. அதான் சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி போய் நிக்கிறா. நீ ஏன் கூட போட்டி போடுற இல்ல சவால் விடுற? நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம். அத புடுங்கி என் காலுக்கு கீழே வச்சு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வீட்டு ஆளுங்களே உனக்கு சப்போர்ட்டா பேச வச்சல்ல, இப்ப என்னாச்சு? ஒரு சின்ன பந்த வச்சு உன் கதையை முடிச்சேன் பார்த்தல்ல. உனக்கு சப்போர்ட்டா இருந்த அத்தனை பேரையும் உனக்கு எதிரா பேச வச்சேன் பார்த்தல்ல. இப்ப அவங்க எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. நான் அமைதியா இருந்தா போதும், பொண்ணு அவங்களே துரத்தி விட்டுருவாங்க. ஆனா அப்படி நீ போயிட்டன்னா உனக்கு எப்படி ஏன் பவர் தெரியும்? அதான் பொண்ணை இங்க இருக்க வச்சேன். என் அக்காவை வேணும்னே அந்த அம்மா டார்ச்சர் பண்றாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. இதே அவங்க பொண்ணா இருந்தா அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா?
கேட்க முடியாத அளவுக்கு என்ன முடக்கி வச்சுட்டாங்க. எனக்கு எனக்கு சப்போர்ட்டா பேசுறவங்க வாயையும் அடைச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் விட மாட்டேன். அந்த அம்மாக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்க தான் போறேன். வச்சுக்கிறேன், வரட்டும். ஏய், என்னடி இங்க தனியா பேசிட்டு இருக்க? எல்லாம் உன்ன நினைச்சுதான்க்கா. என்ன நினைச்சா? எனக்கு என்னடி, நான் நல்லா தானே இருக்கேன். என்னக்கா நல்லா இருக்க? புதுசா கல்யாணம் ஆனவ நீ. ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு போகணுமா, இல்லனா ஹனிமூன் ட்ரிப்புக்கு பிளான் போட்டோமான்னு இல்லாம இப்படி அடுப்படியில நீ பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹே, சமையல் தானே பண்ண, அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? அத்தை எனக்கு சமைக்க வருதானே டெஸ்ட் பண்ணாங்கடி, அவ்வளவுதான். இங்கதான் டெய்லி சமைக்க இவ்ளோ பேர் இருக்காங்களே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகி அவங்க கிட்ட பாராட்டும் வாங்கிட்டேன். நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்திரா. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு. அக்கா, என்னக்கா நீ இப்படி இருக்க? இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? அட போ இந்திரா, உனக்கு சொன்னா புரியாது. உன்ன மாதிரி கலெக்டர் ஆகணும்னு பெரிய லட்சியம்லாம் எனக்கு இல்லப்பா. நான் சாதாரண ஹவுஸ் வைஃப். எனக்கு இருக்கிறது சின்ன சின்ன ஆசைங்க மட்டும்தான். என் புருஷனுக்கு நல்லா சமைச்சு போடணும், அத அவர் சாப்பிட்டு பாராட்டணும். என் மாமியார் மாமனார் இருக்காங்கல்ல, காவியா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இருக்கிற ஆசைதான் எனக்கும் இருக்கு. அது நிறைவேறினாவே எனக்கு போதும். நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். அக்கா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் உனக்கும் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் நீ இப்படி இருந்தா உன் மாமியார் தலைக்கால் தெரியாம ஆடுவாங்க. அம்மா, பொண்ணுன்னா புருஷனுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாம் சமைச்சு போடணும்னு உனக்கு யாருக்கா சொன்னா? நீ என்ன சமையல்காரியா? சமையல் பண்றதுக்காகவா இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா தாயே, உன் புரட்சியெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. இதுக்கெல்லாம் ஆளு நான் இல்ல, என்ன விட்டுருமா தாயே. அக்கா இல்லக்கா, ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் போய் குளிச்சிட்டு வரேன், அப்புறம் உன் பிரச்சனைய சாவகாசமா கேக்குறேன், சரியா? அக்கா அக்கா, இந்த அக்காவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது. என் அக்கா சமையல் தானே, சூப்பரா இருக்கும். சரி சரி, நீ அது என்னன்னு பாத்துரு. சரிக்கா. இந்திரா, கூட்டு வைக்கட்டுமா? சுபா, என்ன சுபா இது? அவதான் அறிவு இல்லாம இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு முன்னாடி சரிசமமா உட்கார்ந்திருக்கானா? நீயும் சாப்பாடு போடுற? ஏய், இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. எங்க குடும்ப வழக்கப்படி ஆம்பளைங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க நாங்க சாப்பிடுவோம். புரியுதா? எழுந்துரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். அப்படியா? எங்க குடும்ப வழக்கப்படி விரோதியா இருந்தாலும் சாப்பிட உட்கார்ந்தவங்கள நாங்க எழுப்ப மாட்டோம். சாப்பாடு போட்டுட்டு தான் அவங்கள அனுப்புவோம். ஏன்னா எங்களோட பண்பாடு அப்படி. ஏய், அதிக பிரசங்கி, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? சொன்னா சரின்னு கேட்க மாட்டியா? ஏய், எழுந்திரி. இந்திரா, எழுந்திரு, நம்ம அப்புறமா சாப்பிடலாம். வா. பசிக்குதுன்னு நான் சாப்பிட உட்கார்ந்திருக்கேன். பசியோட உட்கார்ந்தவங்கள எழுந்திருக்க சொல்றாங்க. கேட்டா அதான் பழக்கம், நாகரிகம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல, வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்கள முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இதுதானே பண்பாடு. பண்பாடு நாகரிகத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? இவ்ளோ சொல்றேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சாப்பிட உட்கார்ந்திருக்க. எந்திரிச்சு போ முதல்ல. முடியாது. இந்திரா, என்னடி பிரச்சனை உனக்கு? எழுந்து வா. வா. அக்கா, அண்ணி 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 அண்ணி
இருங்க நீ. என்னம்மா அவங்க சொன்ன மாதிரி கெஸ்டா வந்தவங்க தானம்மா. நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தாதுமா. பாவமா உட்காந்து சாப்பிட்டுமா. ஏய், அவன் தான் சொல்றான்ல, நீயும் வெக்கமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரடி எந்திரடி. சித்தி, ஓ நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. அவ சாப்பிடாம பட்னியா இருக்கா, பாவம்னு பார்த்து நீ பேச வந்திருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா பாரு. இது நம்ம அக்கா வாழ போற வீடாச்சே, கொஞ்சம் பொறுத்து போகணும், பிரச்சனை பண்ண கூடாதுன்னு அவளுக்கு தோணல பாத்தியா? சில முடிவுகள் கசப்பாதான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல கௌதம். நம்ம வீடு நம்ம பாரம்பரியப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கடுமையா தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? ஏற்கனவே உன் தங்கச்சி விஷயத்துல நான் சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் தப்பா போச்சு. அம்மா என்னம்மா நீங்க? உன் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா கௌதம்? இல்லம்மா, நான் போய் தங்கச்சி எப்படிமா மறப்பேன்? நீ அவள் அப்படியே விட்டுடு. பசிச்சா தானா வந்து சாப்பிடுவா. உண்மையிலேயே அத்தை சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இல்ல அத்தை எதையோ மனசுல வச்சுட்டு கோவத்தை காட்டுறாங்களா? ஒன்னும் புரியலையே. சொல்லுமா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. அப்புறம் மாப்பிள்ள வந்து வசதி வாய்ப்பா இருந்தவரு, அதுவும் பிசினஸ் அது இதுன்னு கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாரு, சரியா? நீதான் கொஞ்சம் அவர் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சுக்கணும். சரிம்மா. முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்புறம் மா, நீ எதை நினைச்சு இத சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்னடி சொல்ற? ஆமாமா, அது இன்னைக்கு இல்ல. ஏன், என்னாச்சு? மா, நீ பதட்டமாகற அளவுக்குலாம் இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தை ஏதோ இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நான் வேற நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன் சம்பந்தியம்மா திடீர்னு இப்படி சொல்றாங்க? அது தெரியலம்மா. ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாம சாப்பிட்டு படு. நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. என்ன சந்திரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து காவியா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். சம்பந்தி அம்மா இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு முத ராத்திரியே தள்ளி போட்டுட்டாங்களாம். என்ன சொல்ற சந்திரா? இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் முன்னாடியே குறிச்சு வாங்கிட்டு வந்தது தானே அது? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலங்க. ஏதோ பார்த்தாங்களாம், நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். சரி, ஒரு நிமிஷம். என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் இந்த இந்திராவால வந்த வென. ஒழுங்கு மரியாதை அவங்க கேட்ட வரதட்சணை பணத்தை கொடுத்திருந்தா எல்லாம் சுமூகமா போயிருக்கும். நாமளே கதறிட்டு ஓடி வந்து வரதட்சணை பணத்தை கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்குதான் இதெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சாப்பிட்டே ஆகணும். எனக்கு வேண்டாங்க. எதுக்குங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இப்படி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ப்ளீஸ், எனக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல? இல்ல கௌதம், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா என்னோட ஃபீலிங்ஸையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லார் முன்னாடியும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இப்படி ராத்திரி நான் தனியா வந்து சாப்பிட்டா உங்க வீட்டுல நான் திருடி சாப்பிடுற மாதிரி இருக்கும். உங்க
உங்க வீட்ல நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடவே வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம வெளியில போய் சாப்பிடலாம். வெளியிலயா? அதுவும் இந்த நேரத்துல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. எப்படி? வீட்டு கதவெல்லாம் பூட்டி இருக்கோம். வீட்டு சாவி அநேகமா உங்க அம்மா தலைமாட்டில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நம்ம வெளியே போறது? அதுக்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்குங்க. நீங்க வாங்க, நம்ம வெளியில போய் சாப்பிடலாம். ஐயோ சாமி, வேணவே வேணாப்பா. ஏற்கனவே என்னால உங்க வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இப்ப உங்க கூட ராத்திரி வெளியே போய் சாப்பிட்டு வரத பார்த்தாங்கன்னா என்னமோ நான் தான் உங்களுக்கு எடுத்துட்டேன்னு சொல்லி என்னதான் எல்லாரும் குத்தம் சொல்லுவாங்க. சுபா, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. சுபா, பொய் சொல்லாத. உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அதான் எழுந்து உட்காந்துருக்க. என்ன? என்ன, குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சொல்லு. ஆமாங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வயசு பிள்ளைங்க ராத்திரியில போய் ஐஸ் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க வீட்டுல எங்களை வெளியிலே விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அத்தையை பத்தி உங்களுக்கே தெரியும். ஐஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நாக்குல எச்சி ஊறும். அத்தைக்கு பயந்து அப்படியே அமைதியாயிடுவேன். இப்ப என்ன, உனக்கு குல்ஃபி சாப்பிடணும் அவ்வளவுதானே? நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு என்னங்க வேண்டாங்க, அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இல்லைங்க வேண்டாங்க. இந்நேரம் அத்தை வாசக்கதவை பூட்டி அவங்க தலானி கடையில சாவியை வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி வெளியில போக முடியும்? இங்க பார், என் பொண்டாட்டி ஆசைக்காக 7 கடல் 7 தீவை கூட தாண்டிடுவேன். ஆஃப்டர் ஆல் இந்த செவரு தாண்ட மாட்டேனா என்ன? நான் தாண்டிடுவேன். ஓகே? ஐயோ வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, எனக்கு பயமா இருக்கு. பேசாம இரு, நான் குல்ஃபியோட வரேன். சொன்னா கேளுங்க. குல்ஃபியோட வரேன்றல. ஓகே, பை. பத்ரம். செம்ம சாப்பாடு, பயங்கர காரம் வேற. சில்லுன்னு ஏதாவது சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே, வாங்க. ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் ஐஸ்கிரீம் வாங்க போனப்ப அங்க கௌதமியும் இந்திராவையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்க உங்களை பாத்துட்டாங்களா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? ஏய், அவங்க என்ன பார்க்கல, நான் தான் அவங்கள பார்த்தேன். அப்பாடா. எனக்கு என்ன டவுட்னா, கௌதம் இப்படி பண்ற ஆள் கிடையாது. அந்த பொண்ணு கூட இவன் சிவரேறி குதிச்சு போயிருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ. என்னங்க இது? அந்த பிள்ளைங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? 2மே சொக்க தங்கங்க. இன்னைக்கு சாப்பிடும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த பிரச்சனையினால ராத்திரி முழுக்க இந்திரா சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கௌதம் தம்பி அவளை வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்ப நீங்க பாத்திருப்பீங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச தப்பாலாம் எதுவும் இருக்காதுங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும்ல. ஆமாங்க. அப்புறம் இந்திரா, இப்ப போய் படுத்தா நல்லா தூக்கம் வரும்ல? சூப்பரா தூக்கம் வரும். ஃபுல் கட்டு கட்டிருக்கோம்ல. இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு எதுக்குங்க அப்புறம் சாப்பிடாம? சாப்பிடுறத விட இந்த மாதிரி நைட் ஊர் சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன வாங்கல, அப்படியே மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு நைட்லாம் இருந்துட்டு காலையில திரும்பி வரலாம். எம்மா தாயே, இதுக்கு மேல முடியாது. ஆல்ரெடி பாடி ரொம்ப டயர்டு. ஃபன் பண்ணதெல்லாம் போதும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே செட்டில் ஆகும். இல்லைன்னா நம்மள டின்னு கட்டிடுவாங்க. சரி வா, பாத்து.
வாடி வா, இன்னைக்கு உனக்கு தீபாவளி தான். பாத்து கௌதம், நீயும் மாட்டுவ. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஒரு வாட்டி மாட்டி விட்டாதான் இனி அவ பக்கம் போகாம இருப்ப. மரியாதை வெளியே வாங்கடா. கௌதமும் இந்திராவும் மறைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கமாயிடுமே. மாட்னீங்க 2 பேரும். எவன்டா அவன் உள்ள இருக்குது? போதும். என்னமா? திருடெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. இல்லம்மா, வாங்கன்னு சொல்றேன்ல. அக்காக்கா, அந்த செடிக்கிட்ட மட்டுமாவது மாமா போகட்டுமே. ஏய், வாய மூடு. வர வர உனக்கு புத்தி மழுங்கி போச்சு. இருட்டுல எதையோ பார்த்து திருடனை கத்தி எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்க நீ. அக்கா, நான் பார்த்தேன். போதும், வாய மூடு, பேசாதன்னு சொன்னேன். ஜெயா, எல்லாரும் போய் தூங்குங்க. இல்ல ஜெயா, அது அங்கெல்லாம் யாரும் இல்லங்க, போய் தூங்குங்க. போங்க. என்ன வேடிக்கை? போய் தூங்குங்க, போங்க. ஏய், நடங்க நடங்க நடங்க. சரிப்பா, நடங்க. சரிங்க ஐயா. சாப்பாடு விஷயத்துல நான் என்னைக்குமே கணக்கு வழக்கு பார்த்தது கிடையாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்களும் நேரங்காலம் பார்க்காம நல்லபடியா சிறப்பா செஞ்சு தரணும், புரியுதுங்களா? கண்டிப்பா செஞ்சு தரேங்க ஐயா. அப்புறம் இந்த ஸ்வீட் செய்யும் போது அத நெய்யில செய்யுங்க. நெய்யை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கா அப்புறம் கடைசியில டால்டா போட்டு ஏத்திராதீங்க. நல்லா செய்யணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப நான் வரேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. கண்டிப்பா ஐயா. அது ஒண்ணு இல்ல ஜெயா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு எப்படி சமைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அது நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா? ஐயோ, சும்மா சொல்லக்கூடாதுமா. சாப்பாடெல்லாம் அப்படியே பிரமாதப்படுத்திட்டாரு. எத்தனை வகை சாப்பாடுங்கிற எல்லாத்தையும் அப்படியே அசத்திட்டாரு. இப்போ நாமளும் அதை விட ஒருபடி மேல போய் அசத்தணும்ல, அதுதான்மா சொல்லிட்டு இருந்தேன். பெரிய சம்பந்தியா சம்பந்தி? அம்பானி வீட்டுல பொண்ணு எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அவங்களே ஒண்ணு இல்லாதவங்க, அவங்களுக்கு இவ்ளோ பில்டப். ஜெயா, என்னம்மா நீ பணத்தை வச்சு தயவு செய்து மனுஷனை எடை போடாத. சம்பந்தி என்ன குணம், அவர் குணத்தை வச்சு எடை போடுமா? சரி சரி, ஆரம்பிச்சிடாதீங்க. நான் வந்ததே முக்கியமான விஷயம் சொல்லதான். சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கட்டும், அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம மூத்தவங்களுக்கு படிச்சு பொண்ணு மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்குற சடங்கு இருக்குல்ல, அத மறந்துடாதீங்க. ஆமாமா, பரிசு பணம் வேற கொடுக்கணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகுங்க, போங்க. சரிம்மா, போங்க. சரிம்மா. ஐயோ, அம்மாடி காவியா, இவங்க தான் இந்த வீட்டுடைய பெரியவங்க. அவங்க உயிரோட இருந்தாலும் இல்லனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் இந்த வீட்டோடைய ஐதீகம். அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு படைச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சரிங்க மாமா. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமக,
நீதான் பூஜை பண்ணணும். சரிங்க அத்தை. ஏங்க ஆ? ம் ஆ என்னாச்சு? பணம்லாம் எதுவுமே இந்திரா ரூம்ல இல்லம்மா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. இல்ல ஜெயா, இப்ப பாரு, தேவையில்லாம இந்திரா மேல சந்தேகப்பட்டு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா ராகினி? நானும் எவ்வளவு சொன்னப்பா, சித்தி தான் கேட்கவே இல்லை. இப்ப அது பிரச்சனை இல்ல. அப்ப அந்த பணம் எங்க தான் போச்சு? அத நீங்க இவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன பார்த்தா எப்படி கேக்குறது? பெரியத்த தானே, அவங்களுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அம்மா, அது தெரிஞ்சா அவ சொல்ல மாட்டாளா? அது எங்கேயோ மறந்து வச்சுட்டா. ஆனா இந்திரா மேல சந்தேகப்பட்டுட்டா. இங்க பாரு ராகினி, நீ பணத்தை தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா அதுக்குன்னு இப்படி அடுத்தவங்க மேல பழி எல்லாம் போடக்கூடாது. அப்படி எல்லாம் போனா போகுதுன்னு பணத்தை விட முடியாது. அதுக்கு இல்ல ஜெயா. நீங்க பேசாம இருங்க. எனக்கு என் பணம் எங்கன்னு தெரியணும். ஏ ராகினி, பணத்தை எங்க வச்ச? அக்கா, அது வந்து அத்தை, நான் சொல்லட்டுமா? ஆமா, இப்படி இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பி விடுங்க. டேய் பசங்களா, என்னடா, போங்க போய் வெளியே போய் விளையாடுங்க போங்க. இருங்க அங்கிள், தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறோம். யாருக்கு? இந்த பேட் பால் வாங்கி தந்த உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? யார் வாங்கி கொடுத்தா? ராகி ஆண்டி தான். அக்கா, டேய் என்னடா, நானா வாங்கி கொடுத்த? உண்மையை சொல்லுங்கடா. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏய் இருங்கடா, என்னடா உளறீங்க? நான் எங்கடா உங்களுக்கு பேட் பால் வாங்கி கொடுத்தேன்? சும்மா போய் பேசாதீங்க. நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? நீங்க தானே எங்களுக்கு பணம் கொடுத்தது. பணம்? என்ன ராகினி இது? அக்கா கொஞ்சம் இருக்கா, நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தனா? சின்ன பசங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை பசங்க கிட்ட கொடுத்துட்டு என் மேல பழி போட இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஏய் நீ சும்மா இரு. டேய், இப்ப எதுக்குடா நீங்க அநியாயமா போய் பேசுறீங்க? இது வரைக்கும் நான் எல்லாம் உங்களை பார்த்தது கூட கிடையாது. ஏய், எப்படா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பேன்? நீங்க தான் ஜன்னல் வழியா பணத்தை தூக்கி போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. ஜன்னல் வழியா பணத்தை தூக்கி போட்டனா? ஆமா, அது உங்க ஜன்னல் தானே. எத்தனை வாட்டி பால் அடிச்சு அந்த ஜன்னலை உடைச்சிருப்போம். நீங்க கூட அடிக்க வந்தீங்களே, அது உங்க ஜன்னல் தான். நல்லா தெரியும். நீங்க தான் அது வழியா பணத்தை தூக்கி போட்டீங்க. என் ஜன்னல் வழியா பணத்தை தூக்கி போட்டா அது நான் தான் போட்டேன்னு அர்த்தமா? ஏய், என் முகத்தை பாத்தீங்களாடா? இல்ல. அப்புறம் எப்படிடா நானும் சொல்றீங்க? அது உங்க ரூம், உங்க ஜன்னல், அது உங்க கைதான். அப்ப நீங்க தானே காசு போட்டீங்க. பரவாயில்லையே, சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க ரொம்ப விவரமா பேசுறாங்க. சரி 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 சரி, நீங்க தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும். போங்க போய் வெளியே போய் விளையாடுங்க போங்க. அக்கா, இது நான் பண்ணல. யாரோ என் பேரை கெடுக்கணும் தான் என் ரூம்ல இருந்து பணத்தை எடுத்து வெளியே தூக்கி வீசிருக்காங்க. இது சதிக்கா? சதியா? நீங்க தான் சதி பண்ணிருக்கீங்க. சும்மா என் மேல திருட்டு பழி போட்டு அசிங்கப்படுத்துறேன்னு பசங்க கிட்ட பணத்தை தூக்கி போட்டு என்ன மாட்டி விட பாத்திருக்கீங்க. நல்ல வேலை, கடவுளா பார்த்து பசங்க ரூபத்துல உண்மையை சொல்ல வச்சுட்டாரு. ஏய், வாய மூடு. தேவையில்லாம பேசணும்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு நான். சித்தி, இந்திரா கேக்குறதுல நியாயம் இருக்கு. பணம் காணும்னா பணம் இல்லன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்திரா தான் எடுத்திருக்கான்னு கார்னர் பண்ணி சொன்னீங்கல்ல, அது மட்டும் எப்படி?
அடி பாவி, இது உன் வேலை தானா? ஆமா, அதுதான் இந்திரா. நீங்க என் மேல போட பார்த்த பழிய திருப்பி பூமராங் மாதிரி உங்க மேலேயே போட்டு பாருங்க. ஐயோ ஐயோ, இத்தனை தடவை தான் நானும் சொல்றது. நீங்க நல்லது பண்ணா அதை நான் பல மடங்கு திருப்பி உங்களுக்கு தருவேன். நீங்க கெட்டது பண்ணா அதை விட பல பல மடங்கு உங்களுக்கு நான் திருப்பி தருவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் என்னையே வழியில போக விடுங்க. எங்க அக்காவை நல்லபடியா இந்த வீட்டுல பாத்துக்கோங்க. இப்போ வாங்கினது போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். கடைசியில பார்த்தா பசங்க கிட்ட காசை தூக்கி போட்டதா சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க அப்படி பணத்தை தூக்கி போடுற ஆள் இல்ல. சொல்லு, நீதான் ஏதோ பண்ணி அவங்கள மாட்டி விட்டுருக்க. ஆமாக்கா, நான் தான் அவங்கள மாட்டி விட்டேன். என்னடி சொல்ற? ஆமா, பின்ன அவங்க என் மேல திருட்டு பழி போட பார்த்தாங்க. அது அவங்களுக்கே நான் திருப்பி விட்டேன். இப்போ தேவையில்லாம நம்ம கிட்ட மோத முடியாதுங்கறது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம்ல. விடுக்கா. ராகினியத்தை எதுக்கு உன் மேல திருட்டு பழி போடணும்? அது அவங்களதான்க்கா நீ கேட்கணும். அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல போல. நான் இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க என்ன துரத்தி அடிக்க பாக்குறாங்க. வாங்க அக்கா. பார்வதி, ஜெயா, வா வா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பார்வதி? நான் நல்லா இருக்கேன். நீ என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வந்து உட்காரு. வா வா. எங்க வீட்டுக்காரர் கூட கேட்டாரு, சாயந்தரம் தானே ரிசப்ஷன், இப்பவே எதுக்கு போறேன்னு. நாம என்ன அண்ணியமா? அது என் வீடு மாதிரின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னாலும் சொல்லாட்டியும் இது உன் வீடுதான். சுபா, அத்தை, ஹேமா, அத்தை இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. பார்வதி, இவ என் மூத்த மருமக சுபா. அவ என் 2வது மருமக ஹேமா. ஹேமா, நீ போய் கதிரையும் காவியாவையும் வர சொல்லு. சரிங்க அத்தை. சுபா, அத்தை, நீ உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வா. சரிங்க அத்தை. போ. பையனுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கோம்ல, அதான். என்ன இந்த அம்மாவை 2 பேரும் ஓவரா தான் தாங்குறாங்க. இது நம்ம கடையில வாங்கினது தானே? ஆமாமா. அங்க போயிட்டு பாலிஷ் போட்டுக்கலாம்ல, இன்னும் அழகா இருக்கும்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம். ஆமா, கண்டிப்பா வரும். ஆமாமா. ஜூஸ் எடுத்துக்கோ. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. அத்தை உங்களுக்கு? இல்ல எனக்கு வேணாம், நீ போ. உங்களுக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.